திமுக சார்பாக அதுலயும் அறநிலைத்துறை சார்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக போட்ட மனுல மொத்தத்தில் அதுக்கு முன்னால் நான் சொல்றேன், ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, அந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை அப்படியே அமல்படுத்தியிருந்தால், அன்றைக்கு சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த தீர்ப்பில் ஒரு போலீஸ் கமிஷனர் அப்புறம் மனுதாரர் 10 பேர் கூட போய் அவங்க தீபம் ஏற்றலாம் அப்படிங்கறதா அந்த தீர்ப்பு. அது அப்படியே சொல்லியிருந்தா நிச்சயமா ஒரு போலீஸ் கமிஷனர் போயிருப்பாங்க, 10 பேரும் கூட போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கும், யாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்காது. இதுல ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து, ஆளுங்கட்சி தரப்பிலே ஒரு முதலமைச்சர் தரப்பிலே ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அதுல அப்படிதான் பொருள் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மீறி உச்சநீதிமன்றம் போறாங்க, உச்சநீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பி விடுறாங்க. பிறகு நீதிபதியை நீக்க வேண்டும் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் போய் இவ்வளவு அவசியம் நாட்டில் என்ன அவசியம் வந்திருக்கிறதா எங்களுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்பது, இந்த அளவுக்கு நீங்கள் அதில் என்ன நடைபெற போகிறது? உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா? அறநிலைத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. இதுல வேற நீங்க என்ன? மக்களின் மனதை உணர்வுக்கு எதிராக நடந்து கொண்டது தமிழக அரசு என தொடர்ந்து வாதம் வச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிபதிகளும் இது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்க? அரசாங்கம் இதில் அரசியல் பண்ணக்கூடாது, மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, தொடர்ந்து நீதிபதிகளை தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்காங்க. இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு ஏற்றுக்கிறீங்களா? இந்த விஷயத்திலும் மட்டுமல்ல, தமிழக அரசு எல்லா விஷயத்திலுமே தோல்வி. ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாரும் திருப்பி போட மாட்டேங்கிறீங்க பத்திரிகையில. அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களா இல்லையா? ஓல்டு பென்ஷன், பழைய ஓய்வூதியம் வாங்கிட்டாங்களா? யாரும் ஜீவோ போட்டாங்களா? இல்ல வாங்கிட்டாங்களா? ஜீவோ போட்டாங்க. ஜூன் மாசம் தாரன்னு சொல்லியிருக்காங்க.